2016 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய முதல் தேர்தல் பரப்புரை வந்து தீயா இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதிக்கு அண்ணன் வைக்கிற பொருளாதார திட்டங்கள், இப்போ நீங்கள் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கட்டும், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே டாபிக் தான் பேசுவாங்க. இவங்க அவங்கள திட்டி பேசுவாங்க, அவர் இவங்களை திட்டி பேசுவாங்க. மேக்ஸிமம் வந்து அந்த அந்த தொகுதிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது பெருசாக பேசவே மாட்டாங்க. ஆனால் அண்ணா வந்து நான் என்னுடைய சொந்த தொகுதி விளாத்திகுளத்தில் வைக்கக்கூடிய பொருளாதார திட்டத்தை கோயில்பட்டிக்கு வைக்க மாட்டாங்க, கோயில்பட்டிக்கு வைக்கக்கூடிய பொருளாதார திட்டத்தை தூத்துக்குடிக்கு வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இந்த மண்ணை வந்து உச்சபட்ச அளவில் வந்து நேசிக்கக்கூடிய ஒரு நபரால தான் இப்படி சொல்ல முடியும்னு சொல்லி 2016 அண்ணன் மீத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம், நாங்கள் ஸ்டுட்கார்ட்ல இருந்தோம். அப்போ ஸ்டுட்கார்ட் தமிழ் உறவுகள் எல்லாரும் சேர்ந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து பண்ணோம் அங்கே ஜெர்மனியில். அப்போ பண்ணும்போது தான் வந்து என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து பதாகையெல்லாம் எழுதி கொண்டு போகிறேன், வி வாண்ட் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி. பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்து, உங்களை பார்த்தா நல்ல பேச்சாளர் மாதிரி தெரியுது, நீங்கள் பேசுங்க அப்படின்னாங்க. என்னுடைய முதல் அரசியல் பேச்சுங்கிறது ஸ்டுட்கார்ட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நமக்கே வந்து உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து எப்படி அடக்கி ஒடுக்கப்பட்டது, மாணவர்களை வந்து எப்படி அரசாங்கம் வந்து மிக மோசமான முறையில் கையாண்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியான சிக்கல்கள், கதிராமங்கலம் போராட்டம், நெடுவாசல் சிக்கல், இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து அரசியல் நமக்கே வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போதான் என்னோட கணவர் வந்து 2017 ஜெர்மனியில் இருக்கும்போது இங்கே நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இணைகிறாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் என்னைய உறுப்பினராக இணைக்கிறாங்க. தொடர்ச்சியாக வந்து அப்போது எக்ஸ் தளத்தில் வந்து நிறையா பயணிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி போதும், இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியர்கள் வந்து ரொம்ப ஜீனோஃபோபிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்காது. ஆனால் எக்ஸப்ஷனலி வந்து என்னோட கணவரை வந்து அங்கே பணியில் இருக்க சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மன் பாஷில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து அது ஆரம்பத்துலேருந்து சொன்னாங்க, 2013 சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவருக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப உயிராக பிடிக்கும். அதான் நான் என் நாட்டை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படணும், அதே மாதிரி தீவிரமாக அதற்காக களத்தில் வேலை செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் பின்னாடி நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களும் வந்து, உங்களுக்கு ஜெர்மனி பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எந்த நாடு உங்களுக்கு பிடிக்குதோ, எந்த கம்பெனி பிடிக்குதோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு மட்டும் இல்லை எனக்கும் ஆஃபர் வந்துச்சு. நான் அவரை கை காமிச்சு விட்டுட்டேன். ஆனாலும் வந்து அவர் இல்லைங்க, அது இல்லை, எனக்கு யூரோப்பியன் கண்ட்ரியில் வேலை செய்யணும் அப்படின்லாம் இல்லை, நான் எங்கள் அண்ணனோட நிற்கணும் அப்படின்னு சொல்லியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஜெர்மனிலேருந்து இந்தியாவுக்கு விசிட் வரும்போதும் சரி, என்ன சந்திரா அங்கே அவ்வளோ சம்பளம், இங்கே இவ்வளோ சம்பளத்தில் நீங்கள் வந்து செட்டில் ஆகிட்டீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். எப்போ